அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள், தமிழகத்தை தாக்கும் கோடை வெப்பம். தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை அறிவிப்பு. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும். 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். 10ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களை பொறுத்த அளவில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். அதே போல தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். மேலும் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருப்பத்தூரில் 37.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. மேலும் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் கடலோர பகுதி மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 31 முதல் 35 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.